ஆமாங்க, இந்த செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா. எத்தனை பேர் வருஷ இறுதி வந்துருச்சு, என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கணும், பல தீர்மானங்கள் ரெடியா இருப்பீங்க, கரெக்டா இல்லையா? என்னென்ன தீர்மானம் எடுக்கணும் எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க. குணங்கள் அடிப்படையில் கோபத்தை விடணும். போன வாட்டி ரொம்ப கோவப்பட்டேன், புருஷன் பொண்டாட்டிகளுக்குள்ள என்னது, பொண்டாட்டிக்கு ஒரு வித தீர்மானங்கள்லாம் இருக்கும். பூரி கட்டெல்லாம் பறந்துச்சு, இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கோபத்தை குறைச்சிக்கணும். அன்பால் யாரும் எடுத்து வந்துருக்குமா? இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி குணங்கள்ல தீர்மானங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எடுக்க போற தீர்மானங்கள், நிறைய தீர்மானங்கள்லாம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் தீர்மானமே இல்லாம அடுத்த வருஷம் நுழைய போறோமா? கடைசி நாள் வந்தாலே ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும், எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குமா இருக்காதா? நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஆர்வம். உலகத்துல கூட பாருங்கன்னா, தொப்பையை குறைக்கணும், இந்த வாட்டி இதுவா இருக்கு, அடுத்த வருஷம் தொப்பையை குறைக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா இதுவாகணும்னு பார்ப்பாங்க. ஆனா போக போக என்ன ஆயிடும் அப்படியே? ஆமா, எல்லாருக்கும் என்ன ஆயிடும்? வெயிட்டை குறைக்கணும், ஐயோ 90 கிலோ வந்துச்சு, இன்னும் பல விதமான இது ஒவ்வொரு வகையிலையும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எல்லாரும் ஆசைப்படுமா பட மாட்டோம் இல்லையா? பெண்களுக்கு ஒரு இது முடி போட்டுது, அது கூட ரொம்ப இதுவா இருக்கு, ஐயோ வளர்க்கணுமே, தேங்காய் எண்ணெய் போடணுமா, அப்படி பல விதமான தீர்மானங்கள் எல்லாருக்குமே இருக்கு. இதெல்லாம் நம்ம தனித்தனியா எடுத்து நம்ம ஏன் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு பார்க்க போற காரியம் ஒன்னே ஒன்று நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் தலைப்பு, நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் எப்படி எடுக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு தீர்மானம் உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன். எடுக்கிறது எடுக்காது யாருடைய விருப்பம்? அவங்க ஆனா எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள். இதை முழுசா நம்புறீங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாமா? நம்ம அது சம்மந்தமாக தான் பார்க்க போறோம். இந்த வசனத்தை வாசிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அந்த வசனம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானத்தை வலியுறுத்துகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. யோபு 23:12 வாசிங்க. யோபு 23. நான் பின்வாங்குவதில்லை, வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவ்வளவுதாங்க. என்ன சொன்னேன் நானு? என்ன சொன்னேன்? இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறதை நம்ம வந்து உறுதிப்படுத்துறது, ஒரு வெளிப்படுத்துற வசனமா அது இருக்க போகுது. நீங்க அந்த தீர்மானம் மூடி போடுறது, அது எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டு, நீ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நீ ஒரு காரியத்துல உங்க மனதை செலுத்தி நீங்க எடுத்து பாருங்க. இந்த யோபு சொல்றத பாருங்க, நீங்க அந்த மனதுல நீங்க எடுத்துங்க. எடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? முழு மனதோட இதை பின்பற்றுனீங்கன்னா, அதை பின்விலகாம இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னது அது? இப்ப மம்மி அருமையா அதை உறுதிப்படுத்துற மாதிரி சாட்சி எல்லாம் சொன்னாங்க. வருஷத்துல பைபிள் எத்தனை பேர் படிச்சீங்க, கொஸ்டின் எல்லாம் கொடுக்க போறேன், இப்படி பல காரியங்களை சொன்னாங்க. இதுல நம்ம மனதை செலுத்துவோம். நான் என்னது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை என்று நீங்க யோபு சொன்னது போல எத்தனை பேர் சொல்றதுக்கு அந்த மாதிரி நான் தீர்மானம் எடுக்க போறேன்னு உறுதியா இருக்கீங்களா? இன்னைக்கு அதுதான் முதல் ஆலோசனையே சொல்ல போறேன் உங்களுக்கு. இதுல நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா, அதை வந்து ஆகாரத்தை பார்க்கலும், எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றை பார்க்கலும் நீங்க அதை அதிகமாக காத்துக்கொள்வதில் உங்கள் கவனத்தை செலுத்தினீர்களே ஆகியில், இந்த வருஷத்துல போன வருஷத்துல நான் இதெல்லாம் நேரம்லாம் வீணாயிடுச்சு ஆண்டவர், இந்த வருஷத்துல நான் இதெல்லாம் கரெக்டா செய்ய போறேன், அப்படி வேத வார்த்தைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. எத்தனை இடத்துல போன வருஷத்துல நான் பின் வாங்கி இருக்கிறேனோ, இந்த வருஷத்துல நான் என்னை திருத்தி கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? பின் வாங்குவதில்லைன்னு மட்டும் முடிவெடுங்க. போதும். ரொம்ப ப்ரெஷர், நோ டென்ஷன், நோ பிபி, ரிலாக்ஸா நீங்க இதை எடுத்து பாருங்க, சூப்பரா நீங்க ஆகிடுங்க. ஆமென். நோ டென்ஷன். நானும் சொன்னேன், அது கடவுளுக்கு வருது. நான் என்ன சொன்னா மறுபடியும் ஞாபகப்படுறேன். நோ டென்ஷன், கெட் பென்ஷன். அவ்வளவுதான். கெட் பென்ஷன் என்னது? வாழ்க்கை முழுதும் உங்களுக்கு அந்த ஓய்வூதியம் கொடுக்குற மாதிரி கடவுள் பல பலன்களை கொடுப்பாரு. ஆபிரகாம் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு என்னது கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் மாதிரி கடவுள் கொடுத்துட்டே இருப்பாரு. நிறைய ரிவார்ட்ஸை கொடுத்துட்டே இருப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்க பின்வாங்காம இருக்கணும். ஆண்டவரே, என் மனதை அதுல நான் செலுத்த கர்த்தர் கிருபை செய்துள்ளுங்க. ஏன்னா பல தீர்மானங்களை எடுக்கணும்னு மனசு முற்படும், தவறு இல்லை. அதெல்லாம் வந்து நடக்கணும்னா எதை நான் ஒண்ணுத்தை நான் ஃபாலோ பண்ணா போதும். அது என்ன? நான் கர்த்தருடைய வேதத்தை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நீங்க ஒரு உறுதி கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையை துவங்கி பாருங்க, உங்க வாழ்க்கையை மாறிடுங்க. பாருங்க, இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அந்த செய்திக்குள்ள போறேன். இது சம்பந்தமான வசனங்களை தான் உங்களுக்கு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள் தான் காட்ட போறேன். சீகன் பால்க்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மிஷனரியா சீகன் பால் சிஸ்டர். அந்த சீகன் பால் சொல்லி முதல்ல தமிழ் மொழியில பைபிள் வெளியில வரத்துக்கு கிருபை செஞ்சிருக்கிறார் கடவுள். அவர் மூலமா தான் 1715ஆம் ஆண்டு 21ஆம் தேதி வெளியிடப்பட்டது தமிழ்ல வேதாகமும். சீகன் எங்க? தரங்கம்பாடி. பாருங்க, இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அவங்க தாய் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு மளிகை கடை வச்சு, அவங்க மளிகை கடை வச்சவங்க தான். அவங்க மரிக்கும் தருவாயில தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் வேதத்தை, நான் பொக்கிஷமா உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறேன்ப்பா,
அது என்னன்னா வேதம் தான், கர்த்தருடைய வேதம் தான். அந்த பிள்ளைகளுக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நான் இவ்வளோ ஒரு கோடி சொத்தி வச்சிருக்கேன், கோயம்புத்தூர்ல ஒரு இடம், அந்த இடத்துல இந்த இடம், அந்த மாதிரிலாம் அவங்களாம் சொல்லல. என்னது அங்க இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா, இவனுக்கு இந்த இடம், அவனுக்கு அந்த இடம் அப்படின்லாம் அவங்க சொல்லல. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. என்னது? பரிசுத்த வேதாகமத்தை உங்களுக்காக வச்சுட்டு போயிருக்கிறேன்ப்பா, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ நீங்க எல்லாமே அதுல நீங்க தேடுங்க. என்ன சொல்லுங்க? அதுல கண்டுபிடிப்பீங்க. அதுதான் அவங்க சொன்னாங்க. மரிக்கும் தருவாயில இதை சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கத்தையும் நான் கண்ணீரால நினைச்சிருக்கிறமான்னு சொல்லி அந்த பைபிள் எடுத்து காட்டினாங்களா. ஏன்னா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என்ன சொன்னாங்க கவனிங்களா? கண்ணீரால நினைச்சிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதனால நீங்க இதுல தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறிச்சு போயிட்டாங்க. பின்னால அவருடைய ஊழியத்தின் பாதையில இவர் பைபிள் படிக்கிறத பார்த்து நிறைய பேருக்கு கிண்டல் பண்ணாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இந்த வயசுல பைபிள் படிச்சு கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனா அப்பவும் ஒரு வேதத்தை விடாம தொடர்ந்து வாசிச்சு கடவுளுக்காக அவர் உலக சிற்றின்பன்கள்ல தன் மனதை செலுத்தாம அவர் வாழ்ந்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கை அப்படியே பிரயாணப்பட்டு இருக்கும்போது பல பாடுகள் வந்தா கூட அந்த வேதம் தாங்க அவர் காப்பாத்துச்சு. பின்வாங்கவே இல்லைங்க. அன்றைக்கு அந்த அம்மா உள்ள விதைச்ச அந்த விதை தான் என்ன பண்ணிச்சு? அவரை ஒரு பலமுள்ள ஆலமரம் போல ஒரு உறுதித்தன்மையை யாருக்குள்ள கொடுத்துச்சு? அவருக்குள்ள எத்தனையோ பேர் வந்துச்சு. ஆனா அவர் ஒரு முடிவு கூட எடுத்தார். இந்த வார்த்தைகள்லாம் படிக்க ஒரு பயம் வந்துச்சு. அவர் வார்த்தையை ஒன்று சொல்றாரு, அது எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. நான் பிரசங்கியாக இருப்பதால் ஒரு சிறு பாவம் கூட செய்யக்கூடாதுன்ற பயம் அவருக்குள்ள வந்துச்சு. ஏன்னா என்னை எல்லாருமே பாக்குறாங்க. என்னதுங்க? அவர் பிரசங்கியா மாத்திட்டாங்க. அந்த வேத வசந்த படிக்க கடவுள் பிரசங்கியாளராகவே மாத்திட்டார். பிரசங்கியாளராக மாத்தின பிறகு அவருக்குள்ள ஒரு பயமே வந்துச்சுங்க. என்னது? நான் ஒரு சிறு பாவம், ஐயோ என்னை எல்லாரும் பாக்குறாங்க ஆண்டவர் என்ற ஒரு பயம் அவருக்குள்ள வந்து அந்த அளவுக்கு வேத வசனம். அவங்க அம்மா சொத்தை சேர்த்து வச்சுட்டு போனா அதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குங்க? அரைஞ்சிருக்கும். அந்த அவன் பின்னால அவர் நினைச்சு பார்த்தாராம். டிஸ்கரேஜ் ஆகுறப்பெல்லாம் அவங்க அம்மா அவனுடைய சொன்ன அந்த வார்த்தை அவருக்குள்ள ஞாபகம் வந்துச்சு. என்னது? வேதம். மகனே, இந்த வேதத்துல உனக்குள்ளதை தேடு. நீ கவலைப்படும் போதெல்லாம் சந்தோஷம் அதுல தேடு. உனக்கு ஒரு பாவம் வருகிறதா, பரிசுத்தத்தை அதில் தேடு. உனக்கு உலகம் நிரந்தரம் இல்லைன்னு தோணுதா, நிலை வாழ்வை தருகிற வசனத்தை வாழ்வு அதுலதான் பாருங்க, அதுல தேடுன்னு சொல்லி அது எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்குன்னு ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. அதுல தேடு, எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு 10 வருட இறுதியில வந்த நாம ஒரு சிகன் பால் போல நாம நம்ம மனதை எதுல செலுத்தணும்? அவருடைய கற்பனையை விட்டு நான் பின் வாங்குவதில்லை என்ற ஒரு தீர்மானத்தோட எத்தனை பேர் நுழைய விரும்புறீங்களா? நீங்க இந்த ஒரு தீர்மானத்தோட போங்க. நீங்க அடுத்த போன வருஷத்துல இதெல்லாம் நான் படிக்கல அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துல என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் கண்டினியூ பண்ணி தியானத்தோட படிக்க போறோம். அவன் ஹல்லேலூயா. சங்கீதம் 1:1 வாசிச்சுட்டு நம்ம போலாம். சங்கீதம் 1:3. குட். அப்பா இப்ப மட்டும் கையில ஏதாவது தங்கம் இருந்தா கையில் கொடுத்துருவேன். நான் போய் சொல்ல நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான வார்த்தையில மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க. தங்கத்தை விட அதிகமான மதிப்புடைய வார்த்தைகளை நீ சொல்லியிருக்கிறமா. என்னது அந்த வார்த்தை? என்ன பலன் தருது? அவன் செய்வதெல்லாம் இப்ப சொல்லுங்க, நீங்க எடுக்கிற தீர்மானங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் வாட்சி கொடுத்துருதா? உங்களுக்கு இந்த வருஷத்துல எடுக்கிற தீர்மானம்லாம் வருட இறுதியில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. எல்லாமே நீங்க எடுக்கிற தீர்மானம் படி மாம்சமா கிடைக்காது. ஆனா கர்த்தருடைய வேதத்தை நீங்க தியானிச்சு நீங்க உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க என்னென்ன காரியம் நினைக்கல கர்த்தருக்கு சித்தமானது உங்க வாழ்க்கையில அது என்ன பண்ணும்? வாய்க்கும். இதை நீங்க அதை மனதில் இருத்தி கொள்ளுங்க. நீங்க இந்த வருட இறுதியில நாம ஒரு காரியத்தை மனதில் ஞாபகம் வச்சுங்க. உலக சம்பந்தமா எடுக்கிற தீர்மானங்கள் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தெரியலாம், ஆனா அதுல நெகட்டிவ் இருக்கும். எதுவுமே நம்புறீங்க. ஆனா ஆவிக்குரிய சம்பந்தமா எடுக்கிற நீங்க இந்த தீர்மானத்துல நெகட்டிவ்லயே பாசிட்டிவ் பாப்பீங்க. கரங்களை தட்டி அவர் நாமத்தை பயன்படுத்துறவங்க நெகட்டிவ் வந்தா அதுல நீங்க பாசிட்டிவ் பாப்பீங்க. இதை நீங்க நம்புறீங்களா? அதனால மனப்பாடம் பண்றதை பத்தி நீங்க தயங்காதீங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நைட்லாம் தியானிக்கலாம். கரெக்டா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க மனப்பாடம் வேணாம், அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம நைட்ல என்ன பண்ணோம், அதை மனசுக்குள்ள அந்த பிளே பண்ணி விட்டுட்டு நீங்க பாட்டு தியானிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. எந்த பிசாசோ பயமோ எதுவுமே உங்களை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அதுக்கு மாதிரி நிறுத்தி கொள்ளுங்க. அதனால அவ்வளவு வல்லமை உள்ள அவ்வளவு ஆசீர்வாதங்களுடைய அந்த வார்த்தையை விட்டு நான் பின் வாங்குவதில்லை என்று நீங்க முடிவெடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறிடுங்க. கரெக்டா இல்லையா? நீங்க இதுவரையிலும் நீங்க பார்க்காத பல அதிசயங்களை நீங்க பார்ப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அவருடைய வார்த்தைகளுக்கு உங்க மனதையும் உங்க செவியையும் நீங்க சாய்க்கணும்னா ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. இந்த தீர்மானத்தை எடுக்கணும்னா ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. அது என்ன தெரியுமா? தயவுசெய்து வாசிங்க, நீதிமொழிகள் 3:5 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருந்து
உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். யாருக்கெல்லாம் பாதைகள் செவ்வையாகணும்னு ஆசைப்பட்டீங்களோ தயவு செய்து 3:1 தான் பாருங்க. என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை, அவைகள்ல தான் எனக்கு உனக்கு 2வது வசனம் வாசிங்கன்னா, அவைகள் தான் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் நீ என்ன வேணும்? தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புதியும் பெறுவாய். என்னதான் இந்த வருஷத்துல ஓனர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். போன வாட்டி அப்படி இப்படிலாம் திட்டு வாங்கிட்டேன், ஸ்கோர் பண்ண முடியல, நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா நீங்க நினைச்சா கூட ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுக்கணும், டீச்சர் முன்னாடி நல்லா பாராட்டணும், அப்படிலாம் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்ப இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன். தினமும் படிப்பேன். நீங்க விட்டு பாருங்க, டீச்சர் வாடாச்சர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வாங்க எடுத்து உங்களை அந்த அளவுக்கு உங்களை சூப்பரா உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லார் மத்தியிலும் உங்களை தனியா ஒரு இந்த உஜாலா விளம்பரமா, என்ன விளம்பரத்துல பிரகாசமா தெரியுமே, அந்த மாதிரி உங்களை தனியா கட்டினா விளம்பரம். உஜாலாலாம் போறது இல்லையா? என்ன இருக்கு இப்ப ஏதோ ஒரு இதெல்லாம் காட்டுவாங்களேப்பா, என்னது ரின்னா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமா ஒரு ட்ரெஸ், அந்த மாதிரி உங்களை மாத்தி விட்டுவார் எல்லாரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரியும்படியா பண்ணிடுவார். அதுதான் அதனுடைய அர்த்தம். புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வேதத்தை நம்ம உள்வாங்கிட்டு சுய புத்தியில நம்ம சாயாம நம்ம செவி எதுல சாய்க்கணும்? அவரை நம்ம பின்பற்றி நடந்தோம்னா, அந்த வார்த்தைகளை பின்பற்றி அந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம விட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் தாங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் பார்க்க போறேன், ஒரு சில உதாரணங்களை காட்ட போறேன். இந்த உதாரணங்கள்லாம் நான் வாழ்க்கையில அடைந்த ஆசீர்வாதங்கள் என்னன்றதை காட்டுது, எச்சரிக்கையும் காட்டுது. முழுமையா அவருடைய வேதத்தை பின்பற்றாதவர்களுடைய நிலை என்ன ஆகுதுன்றது காட்ட போறேன். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் காட்ட போற உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா யெகூ. யாரு? யெகூ ஆசீர்வாதம். யெகூனா யாருன்னே தெரியலையா? எத்தனை பேர் யெகூனா யாருக்கு தெரியும்? ஓசியாவா? யெகூனா யாரு? யெகூ அவர் பேரு ஓசியாவா? ஓசியாலப்பா, ஓசியா ராஜாக்கள்ல ஒண்ணு வாசிங்க. ஆமா, யெகூன்றது ஒரு தீர்க்கதரிசி பிளஸ் ராஜா. சொல்லுங்க, யெகூன்றது யாரு? தீர்க்கதரிசி பிளஸ் ராஜா. அவருடைய பதவி என்னன்னு கடவுள் கொடுத்த பதவினா தீர்க்கதரிசி பிளஸ் ராஜாவா வச்சிருக்கிறார். 1 ராஜாக்கள் 16:7 வாசிங்க. கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாகி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டதின் நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. ஓகே, அப்போ யெகூன்றது நான் ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி ராஜான்றதை காட்டிடுறேன். யெகூ யாரு? தீர்க்கதரிசி. நீ ஏன் இந்த யெகூ உதாரணம் காட்ட? யெகூவையும் ஆபிரகாமையும் காட்ட போறேன். யெகூனுடைய இது பதவி என்னது? ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி. இப்ப நீங்க வாசிங்களா என்ன போடப்பட்டிருக்கு? அவரு தீர்க்கதரிசியா இருந்திருக்காரு. 16:13 வாசிமா. அதே அதான் 1 ராஜாக்கள். தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லி இருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டார். ஓகே, இதுல யெகூன்றது ஒரு ராஜா. அதை நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எங்க வருதுன்னா ஒரே நிமிஷம் சொல்லுங்க. யெகூ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த வசனம் எங்க இருக்கு பார்ப்பாங்க. ஒரே நிமிஷம் எடுத்துருவா. உம்ரி. சரி, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். யெகூன்றது யார்? அவரு யெகூ ராஜா பிளஸ் அவர் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல்ல அந்த எசபேல் இருக்கார்லவா, எசபேலை கொல்லுவதற்காக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவை யார் பார்க்கப்படுறா? யெகூ. அவர் தீர்க்கதரிசியா இருந்ததை நீங்க இப்ப பாத்தீங்க. அவர் ஒரு ராஜா. இதை பாருங்க, வாசிங்க. 23 வசனம் வாசிப்பா. 1 ராஜாக்கள் 16:23. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்திலே உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம். இல்ல உம்ரி இல்ல. ஓகே, ராஜான்னு வரும். அந்த வசனத்தை உங்களுக்கு யாரும் எடுத்தீங்கன்னா பாருங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். யெகூவை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் என்ன பண்ணுவார்? யாரை அழிக்கிறதுக்காக அவரை கொண்டு வருவாரு? எசபேலை கொள்வதற்காக கொண்டு வருவாரு. ஆனா நான் இப்ப இது எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இந்த யெகூ என்பவர் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நல்ல நன்கு அறிந்த தீர்க்கதரிசி. என்னதுங்க? நன்கு அறிந்த தீர்க்கதரிசி. ஆனால் என்ன நடந்ததுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ரொம்ப விளக்கமா அதுக்குள்ள போகல. யெகூ என்பதை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசி பிளஸ் தெரிந்து கொண்ட ஒரு ராஜா. ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நன்கு, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை தெரியுமா தெரியாதா? ஆனா அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றின விதம் என்பது என்னன்றதை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க அதுதான் காட்ட போறேன். ரொம்ப இவங்க யாரு என்ன பண்ணாங்க உள்ள போல. சோ அது என்னன்றதை பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 10:29 வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:29.
போர்க்கன்று குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. தொடர்ந்து அப்படியே வாசிமா. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றான். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். போதும். நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுல? யெகூக்கு என்ன பதவின்னு சொன்ன? யெகூ யாரு? பிளஸ். ஆனா இவர் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பின்பற்றி இருக்கலாம்? இந்த தலைப்பு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன தீர்மானம் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னா முழு இருதயத்தோட நான் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றணும்னு தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அது வாழ்க்கையில கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அதிசயம் பண்றாரு, அற்புதம் பண்றாரு, வெற்றியோட தருவார். ஆனா அந்த வெற்றியில நான் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றதுல நான் பின்வாங்க கூடாது. எத்தனை பேர் நீங்க அதை தீர்மானம் எடுக்க போறீங்க? பின்வாங்க கூடாது. இவர் என்ன பண்ணிட்டாரு? பின்வாங்கிட்டாருன்னா எப்படின்னா முழு மனதோட கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன பண்ணல. நீங்க வசனத்தை தயவுசெய்து வீட்டுல போய் நிதானமா கூட வாசிங்க. 2 ராஜாக்கள் 10:31. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க அவர் என்ன பண்ணல, கவலைப்படவில்லை. அவர் வெற்றியை கொடுக்க ரத்தத்தை பார்க்க அந்த கடவுள் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அதனாலதான் ரத்தம் அந்த ஓசியால போடப்பட்டிருக்கு. அவரை குறிச்சு அந்த ரத்தத்துக்காக பழி வாங்கன்றாரு. ரத்தத்தை பார்க்கிறாரு, அப்படியே எசபேல கொல்றாரு. அப்படியே மனது மாறி போயிடுது. கர்த்தருடைய வார்த்தையில அவர் கவனம் செலுத்தல. இத்தனைக்கும் அவர் தீர்க்கதரிசி. இப்ப ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். நம்ம எத்தனை பேர் நம்புறீங்க? வெற்றியை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், பெரிய ராஜா அளவுக்கு உயர்த்தி வைக்கும். ஆனாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் முழுமையா பின்பற்றணும். எத்தனை பேர் நம்புறீங்க? முழுமையா பின்பற்றணும். பாதி விட்டதுனால பாதி ஆகிட்டார். கொஞ்சமா தான் கொடுத்தாரு ஆசீர்வாதம். கொடுக்கும்போது தான் நான் சொன்னபடி வேலையை முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக தான் நீ என்ன பின்பற்ற, அதுக்கான ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. 4 தலைமுறைக்கு நீ உட்கார்ந்தது போல உன்னுடைய 4 தலைமுறை 4 பேர் தான் உட்காருவாங்க. அந்த மாதிரி நான் என் பிள்ளைங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கடத்துவேன் என்று யாராவது உட்கார்ந்துருக்கீங்களா? நீங்க ஒழுங்கா வேதத்தை பின்பற்றினா உங்க ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு போகும். அத மாதிரி தான் எத்தனை பேர் விரும்புறீங்க? பின் வாங்குவதிலே நீங்க முடிவெடுங்க. எந்த சூழல்ல பின் வாங்குவதிலே முடிவெடுங்க. இப்ப ஆபிரகாமை காட்ட போறோம் பாருங்க. யெகூவை குறித்து நான் கேட்க போறேன், கேள்வி நீங்க பதில் சொல்லணும். யெகூ எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உடையவர், அவரு எப்பேற்பட்ட பதவி உடையவர்? ஆபிரகாம் இப்ப காட்ட போறேன். ஆபிரகாம் எப்பேற்பட்ட பதவி உடையவர்? நீதிமான். ஆனா பதவியில சொல்றான். அவர் பதவியின் வெறுதுமே இல்ல பெருசா சொல்றதுக்கு. அவர் விசுவாசிகளின் தகப்பன். அவரை குறிச்சு என்ன சொல்றாரு பார்க்கலாமா? அவர் எப்படி பின்பற்றாரு பார்க்கலாமா? அந்த வசனத்தை நோட் பண்ணீங்க. நான் சொன்னேன் அதை நோட் பண்ணீங்க. யெகூ தீர்க்கதரிசின்னு சொன்னேன். பிளஸ் அவர் ஒரு ராஜாவா இருக்கிறாரு. உங்களுக்கு வசனம் காட்டுறதுன்னு சொன்னேன். 2 ராஜாக்கள் 9:3 ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுது. இத்தனை சிறப்புடையவரா வச்சிருந்தார் கடவுள். நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே பிரவேசித்து அவனை தன் சகோதரன் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்துக் கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவர் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப யெகூன்றது ராஜானதே புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்காக தான் அடுத்த தலைமுறை 4 தலைமுறைக்கு உங்க பிள்ளைகளை நான் வைப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதோட இஸ்ரவேலுக்கு இவன் விட்டதுனால இஸ்ரவேலுக்கு பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. நீங்க தொடர்ந்து 31-32 வாசிங்க. கரெக்டா இருந்தா இஸ்ரவேல் பிரச்சனை வருமா? அதுதான் பின் வாங்கினதுனால கர்த்தரும் இஸ்ரவேலை விட்டு பின் வாங்கினார். என் குடும்பத்துல கர்த்தர் பின் வாங்குறாருன்னா என்ன காரணம்? நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின் வாங்குறேன்னு அர்த்தம். இது ஒரு இருந்துட்டு ஆண்டவரே அப்படிலாம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ஆபிரகாமை காட்டா. அவர் பாருங்க 4 சந்ததி கிடையாதுங்க, சந்ததி முழுக்க இன்னைக்கு வரலாம் ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம், தயவு செய்து வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ரொம்ப விளக்கமா போனா இவங்களுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிடும். அதனால உங்களுக்கு மேலோட காட்டுறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஆபிரகாமுக்கு சொன்னது நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா?
இதனால அவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருக்காரு தெரியுமா? இதெல்லாம் பண்ணுவான்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? நீ அதாவது எகுக்காவது எப்படி சொல்றது, தீர்க்கதரிசிங்க. எகுக்கு அப்பப்போ வார்த்தைகள் கண்ணுக்கு தெரியும். யார் கொடுப்பா வார்த்தைய? இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும். யார் கொடுப்பா? எகுன்றது தீர்க்கதரிசி. ஆபிரகாம் தீர்க்கதரிசியா? ஆபிரகாம் எப்படி தீர்க்கதரிசி? கர்த்தர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் நம்ம கண்ணு வரும்போதெல்லாம் நம்புறாரு. அவர் என் வாழ்க்கையில அதுதான் எனக்கு அடுத்து என்ன நடந்தா தெரியாது, வாக்குத்தத்தம் தெரியுது, ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரியல. வர 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 அந்த வார்த்தையை நம்பி அப்படி உள்வாங்கிக்கிறார். அவர் பெரியவரா, இவர் பெரியவரா? பதவியில யார் பெரியவர்? பதவியிலே எகு பெரியவர். எகு கர்த்தருடைய வார்த்தை நிறைய கேட்டு வாங்கிக்கிற அளவுக்கு அவர் தீர்க்க தரிசன வல்லமையை பெற்றவர். ஆனா ஆபிரகாம் காலத்துல நியாயப்பிரமாணம் எதுவும் இல்லை. ஆனாலும் நியாயத்தையும் வழியும் பிள்ளைகளுக்கு காத்து நடவும் சொல்லுவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கடவுள் பாதிச்சாரு. சொல்லுங்க, பதவியில யார் பெரியவர்? எகு. ஆனா விசுவாசத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி நடப்பதிலும் தன் பரம்பரைக்கே அதை கொண்டு செல்வதிலும் யார் பெரியவரா இருந்தாரு? அதனாலதான் எகு ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்ல. யார் விசுவாசியின் தகப்பனானாரு? உங்க பதவியை வச்சோ உயர்வை வைத்தோ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றும் சொல்லவே முடியாது. விசுவாசிகளா இருக்கலாம், நான் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றவங்களா தான் நீங்க தான் பெரியவங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? யார் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற அந்த சின்ன குழந்தை தான் பெரியும். பதவி வச்சுனா ஒருத்தவங்களை சொல்லிட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு, அந்த வார்த்தை வர 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 அந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, எனக்கு தான் என் பேரை போட்டுக்கிறேன், எனக்கு தான் பேசுறீங்க, நீங்க சொல்றதை நான் விட்டு பின்வாங்க மாட்டேன் நீங்க சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அடுத்த வருஷத்துல வருகிற ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி ஒரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு உதாரணங்கள் எது காட்டணும்னா, எகுவா இருக்க போறோமா, குறைச்சி என் பிள்ளைங்களுக்கு சந்ததிக்கு நான் ஆசீர்வாதம் கடத்த போறேன்னா, முழு மனதோட நான் பின்பற்ற போறேன்னா, பின்வாங்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னல. என்ன தீர்மானம்னு சொல்லிட்டேன். என்ன தீர்மானம்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி இருக்கணும்ன்றதை குறித்து பேசும்பொழுது முதல்ல முழு மனதோட அவருடைய வார்த்தையை நான் பின்பற்றணும், ஆபிரகாமை போல. அப்படி இருந்தா தான் ஆதியாகமம் 12:1 படி என்னையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். வாசிங்க ஆபிரகாம் 12:2 ஆதியாகமம் 12:2. பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகேவா? இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் வேணுமா? சந்ததிக்கே இந்த ஆசீர்வாதங்கள் கொண்டு போகணுமா? 4 சந்ததியோட நிப்பாட்டினுமா? எகுக்கு சொன்ன மாதிரி 4 சந்ததி மட்டும் போதுமா? முழுமையா நான் கீழ்ப்படிவேன், முழுமையா பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? பின் வாங்குவதில்லை, கடைசி வரை நான் பின் வாங்குவதில்லை, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க, வாழ்க்கையை மாறிடும். ஹல்லேலூயா. அதனால ரெண்டாவது இன்னைக்கு பார்க்க போறது, ஃபர்ஸ்ட் முழு மனதோட எப்படி பின்பற்றணும்ன்றது, முழு மனதோட பின்பற்றணும். ரெண்டாவது, இக்கட்டு நேரத்துல நம்ம பின்வாங்கிடக்கூடாது. என்ன சொன்ன? அதுக்கு வாசிங்க. இப்ப நம்ம வாசி யோபு தான் அந்த உதாரணம். யோபு 23:11-12 வாசிங்க. யோபு 23:11-12. அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். இப்பதான் நம்ம வாசிச்சோம். இந்த யோபுடைய வாழ்க்கையை குறிச்சே நம்ம பார்க்கிறோம். அவர் பாருங்க, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல், சுய புத்தியில அவர் சாயல. அவரை விடவா நம்ம சுய புத்தியில சாயிற அளவுக்கு சான்சஸ் கிடைக்கும்? சொல்லுங்க. எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன இருக்கு? கர்த்தருடைய வேதமாவது ஏதோ நம்ம அது அந்த அளவுக்கு அவருடைய அவிசுவாசம் கொடுக்குற அளவுக்கு மனைவியே சொல்லிட்டா, நீ தேவனை தூஷித்து அவர் அளவுக்கான நம்ம பாடல்கள்லாம் பார்த்துட்டோம். ஆனா அப்போ அவர் கர்த்தருடைய வார்த்தை விட்டு பின்வாங்கல. ஆமா, நல்லையா? கர்த்தருடைய வார்த்தை விட்டு அவர் பின்வாங்கல. அதுதாங்க நீங்க கவனிக்கணும். ஏன்னா அவருக்கு எல்லாமே கைவிடும் பொழுது எது என்ன கையை பிடிச்சிருக்குன்னு பார்த்தவர் அவர் தான். அது தேவனுடைய வார்த்தை தான். கரண்ட் தட்டி அவர் நாம் மேம்படுத்தலாமா? எல்லாமே கையை விடும் பொழுது ஒவ்வொருத்தனா விட்டு போகுது. வேலைக்காரன் போயிட்டான், அது போயிது. பசங்க கெட்டிமா பிடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா பசங்களும் கையை விட்டுட்டு அவங்களும் செத்து போயிட்டானுங்க. எல்லாருமே போயிட்டாங்க. சரி, பொண்டாட்டி ஆசையா நேசிக்கிற உண்மை நல்லவங்க தான் அவங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல அவங்க மூலமாகவும் பிசாசு அவங்க அவருடைய விசுவாசத்தை இது பண்ண முடியாம வந்துச்சு. ஆனா அவங்க கையும் எடுக்கப்பட்டுச்சு, எல்லா கைகளும் போயிடுச்சு. மனுஷன் அப்படியே நிர்ராயுத பாணியா நிற்கும் பொழுது என்னை தாங்கி நடத்துகிற அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை தாங்கி நடத்துகிறது. அந்த வார்த்தையை விட்டு நான் எப்படி பின் விலக மாட்டேன். நான் கொட்டாங்குச்சி எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு ரோட்ல உட்கார்ந்தாலும் என்னை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லி இருப்பாங்க. அவர் தேவன் ரத்தத்தினையும் ஆசீர்வதிச்சாருங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிப்பாரு? எத்தனை பேர் விரும்புறீங்க? குஷ்டம் சரி, உடம்புல என்னென்னோ வந்துருச்சு அவருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, கொப்பளம் வந்துருச்சு, ரொம்ப சொரிஞ்சுக்கிறார். ஓடு எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அந்த பழைய படங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் தான் அவர் மறுபடியும் அந்த வாழ்க்கையை திருப்பி போட்டு கொண்டு வந்தார். யாருமே கொண்டே வர முடியாது.
கொண்டு வந்தது கர்த்தருடைய வேதம். அவர் சாயாமல் அந்த வேதத்துல அவர் உறுதியா இருந்தனால தான் நெறி. அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையை தயவுசெய்து அறிக்கை பண்ணுங்க. இந்த வருட இறுதியில வந்த நான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எனக்கு இதை அறிக்கை பண்ணுங்க. அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க விட்டு கொடுங்க, நீங்க பொன்னா விளங்குவீங்க. 10ஆம் வசனம் வாசிங்க, யோபு 20:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எத்தனை பேர் பொன்னா மினுமினுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கவே வாங்காதீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில என்ன வேணாலும் விட்டுட்டு போயிடலாம், சொந்தக்காரன் போயிடுவான், ஆசையா நேசிக்கிறவன்னு சொல்லிட்டு மகன்கள் கூட உங்களை விட்டுட்டு போயிடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் சிச்சுவேஷன். அவங்க எல்லாத்தையும் கூட திருப்பி கொடுப்பார் கர்த்தர், யோபு கொடுத்தது போல. ஆனால் நான் அவருடைய வார்த்தை விட்டு போக மாட்டேன்னு இருந்து பாருங்க, உங்களை எல்லாமே உங்களை தேடி வருங்க. யோபுக்கு எல்லாமே திரும்பி கிடைச்சதா இல்லையாங்க? ரெட்டத்திலேயே ஆசீர்வதிச்சார், அந்த மாதிரி உங்களையும் ஆசீர்வதிப்பார். இது நீங்க நம்புறீங்களா? அதனால இக்கட்டு நேரங்கள்ல கூட எனக்கு மகிழ்ச்சி அந்த வேதம் தான். அந்த இக்கட்டு நேரத்தில் அவருக்கு என்ன டைம் பாஸ், எல்லாமே போயிடுச்சு, அவருக்கு என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இக்கட்டு நேரத்தில் அவருக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த சங்கீதம் 119 143 வாசிங்க, அந்த யோபுக்கு அதுதாங்க அந்த வேதம் தாங்க. அந்த வார்த்தையை நினைச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்தார் அவரு. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகளை என் மனமகிழ்ச்சி. பாருங்க, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என். நீ எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இக்கட்டுகள் நேரம் வந்தாலும் அடுத்த வருஷத்துல வராது. இக்கட்டுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்ப நேரங்கள் வரலாம், ஆனாலும் எனக்கு மன மகிழ்ச்சி. உலகமோ சினிமாவோ வேற எதுவுமே கிடையாது, சொந்தக்காரங்க வீடோ நண்பனோ எவனும் கிடையாது. என் வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. என் வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி. பிள்ளைகளுக்கும் அதே நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்து பாருங்க, எல்லா இடத்துலயும் நற்புத்தியையும் தயவையும் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் கொடுப்பார், பெற வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 119 143 மறக்கவே மறக்காதீங்க, தினமும் நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆமென். இப்போ ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? இக்கட்டு நேரம் வந்தாலும் கூட அவருடைய பின்வாகாம நம்ம இருக்கிறதுக்கு ஒரு காரியம் சொன்னேன். எப்படி பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு வரப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, முழு மனதோட பின்பற்றணும். ரெண்டாவது, இக்கட்டு நேரங்கள் வரும்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்க கூடாது. மூணாவது, ஒரே நிமிஷம், மூணாவது நம்ம பார்க்க போற நபர் யாருன்னா யோசேப்பு. யாருங்க? யோசேப்பு பத்தி நம்ம பார்க்கும் பொழுது அவரை குறிச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன இதுன்னா முழு மனதோட பின்பற்றணும். ரெண்டாவது என்னது? இக்கட்டு நேரத்தில் அவரை நம்ம விட்டுறக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. மூணாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உயர்வு அடைகிற வரையிலும் அடைகிறதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்தா கூட அதுல நம்ம போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தை என்ன, ஒரு துன்பம் ஒரு இடுக்கன்னு வருதுன்னா, ஒரு குழிகள் வாழ்க்கையில நீங்க உயர்வு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். வாக்கு தத்தங்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்காரு? எத்தனை பேர் வாங்கியிருப்பீங்க? உங்க வாழ்க்கையில ஒண்ணு அதிசயங்களே பல விதமான வாக்கு தத்தங்கள் வாங்கியிருப்பீங்க. வாங்க மாட்டீங்களா? வருஷம் நான் இந்த ஒரு 3ஆம் தேதி வாங்க போறோம். 3ஆம் தேதி என்னது 31ஆம் தேதி நைட்டு வாங்க போறோம். ஓகே, நானே மாறி அப்ப நைட்டு வாங்க போறோம், வாங்க மாட்டோமா? அப்ப அதெல்லாம் என்னது, எனக்கு நானே கலாச்சிக்கிட்டேன். 33ஆம் தேதினா அதுக்காக. இப்போ 31ஆம் தேதி நைட்டு வாங்க போறோமா, வாங்க மாட்டோமா? வாங்கிட்டு என்ன பண்ண போறோம்? லாக்கர்ல போட்டு பூட்டி வைக்க போறோமா? என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் நடக்கதான் போகுது. எல்லாம் இருதயத்துல வச்சுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணா, இந்த யோசேப்பை நீங்க பார்க்கணும். யோசேப்பு கடவுள் ஒரு தரிசனங்களின் மூலமாக கடவுள் வாக்களித்தார். என்ன வாக்களித்தாரு? அந்த தரிசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். உயர்த்த போறாரு, சகோதரர்கள்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணிய போறாங்க, அப்பாவும் சேர்த்து என்ன பண்ண போறாங்க? ஒரு பெரிய தரிசனங்களை கடவுள் கொடுத்துரு, வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காரு, உள்ளத்துக்குள்ள அதை வச்சுட்டாரு. வேற எதுவுமே அவர் சொத்துன்னு வேற சொல்லிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தள்ளி விட்டுட்டாங்க. அவர் எங்க தள்ளி விட்டாங்க? சொந்த பந்தமா சொத்தா இருந்த சகோதரர்களை என்ன பண்ணாங்க? எங்க தள்ளி விட்டாங்க? அப்போ வாழ்க்கையில உயர்வுகள் ஆண்டவர் வாக்களித்தாலும் உடனே வரனாலும் என்ன பண்ணணும்? யாரை எதை விட்டு பின்பாடக்கூடாது? பின்வாங்க கூடாது. சொன்னா செய்வார். என் தேவன் சொன்னதை செய்கிற கர்த்தர். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். நீங்க இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க பரிசுத்த ஜீவன் ஜீவிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா அந்த வார்த்தை உயர்வு வரும்பொழுது நிறைய ஷார்ட்கட்ஸ் பிசாசு கொடுப்பான். நீங்க நம்புறீங்களா? வாழ்க்கையில உங்களுக்கு உயர்வு கொண்டு நீங்க வேணும், நீங்க இருந்து பாக்கலாம், பல ஷார்ட்கட்ஸ் கொடுப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நான் உயர்வு தரேன், எதை தரேன், ஜெபிக்கிந்தவா, அப்படி அவங்க கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மெய்யான சத்தியத்தின்படி தான் எனக்கு உயர்வு வேணும். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? அதுதான் என்ன புடமிட்டு உயர்த்தும். அதனாலதான் பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில அது நடந்தது. அப்ப என்ன பண்ணீங்க? மூணாவதுல எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதுல மூணாவது என்ன சொன்னேன்?
உயர்வு வர வரையிலும் ஷார்ட் வந்தா கூட நான் பின்வாங்க கூடாது. எவ்வளவு ஷார்ட் கட்ஸ் நிறைய வரும், குழிகள் வரும், பழிகள் வரும், ஆனாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பாருங்க. இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 106 17 18 19 வாசிங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து அங்க விவரிக்கப்படுகிறது அந்த சங்கீதத்துல பாடல்கள் மூலமாக, திருப்பாடல்கள் மூலமாக. சங்கீதம் 106 17 18 19. பூமியில் பிளந்து சாத்தானை விழுந்து ஆபிரகாமின் கூட்டத்தை மூடிப்போட்டது, அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி இருந்தது. இல்லம்மா, அதுவா 116 17? சாரி 106மா? ஓ இல்ல, அதுல ஒரு புடமிடப்பட்டதுன்னு வரும். 119 எதுல வரும் தெரியும், நான் தப்பா எழுதிருக்கேன் கடவுளை, நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். நான் அதுல பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒன்று மாத்தி எழுதிட்டு இருக்கேன்பா. சாரி. யோசேப்பு குறிச்சு வருது அந்த வசனம், நான் உங்களுக்கு எடுத்து தரேன். நான் போறதுக்குள்ள நான் உங்களுக்கு போன பிறகு கூட நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. அந்த யோசேப்பு குறிச்சு வருதுமா, யாராவது சர்ச் பண்ணுங்க. வசனம் அவனே புடமிட்டதுன்னு சொல்லிட்டு சங்கீதத்துல வரும். 116 எதுலன்னு தெரியல, ஒரே நிமிஷம் இருங்க. நல்ல வார்த்தை எடுத்த நான் எழுத வந்து தப்பா எழுதுறேன். Thank you, Jesus. சரி, ஓகே. நான் செய்தி அப்போ வந்து இந்த வார்த்தையை நீங்க கருத்தை நீங்க உள்வாங்கிக்கிங்க. வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அது புடமிடப்பட்டது சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்போம், அதில் வருது. அதாவது நீங்க யோசேப்பை குறித்து அவனுக்கு விலங்குகள் போடப்பட்டது போல அவன் குழிகள்ல தள்ளப்பட்டான். எத்தனை பேர் தெரியாது? என்ன பண்ணாங்க? விலங்குகள் கட்டப்பட்டு குழிகள்ல தள்ளப்பட்டது போல என்ன பண்ணான் அவன்? என்ன பண்ணுச்சு? சூழ்நிலைகள் தள்ளினது, பழிகள் வந்துச்சு, அவன் மேல பழிகள் கூட வந்துச்சு. ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கவில்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9 10 வாசிங்க. ஆதியாகமம். வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமே பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தோம். அவன் அவனுடைய சயனிக்கவும் அவனுடைய இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பாருங்க, இந்த புடமிடப்படுதல் அவன வசனம் தாங்க அவனை புடமிடிச்சு. நான் கண்டுபிடிச்சேன் வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதை பாசிட்டு மறுபடியும் வாசிங்க. இது சங்கீதம் 105 17 18 19 வாசிங்க. சங்கீதம் 105. யோசேப்பு விற்கப்பட்டானா? அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கிட்டாங்க. இரும்பில். ஆனாலும் 19ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவருடைய வசனம் யார புடமிடப்பட்டது? அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டுச்சு. அப்ப அந்த வசனத்தை விட்டு அவர் பின்வாங்கலன்னு அர்த்தம். கையில விலங்கு போடப்பட்டுச்சு, ஆனா இருதயத்துல விலங்கு போடப்படல. அதுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அவர் நினைச்சா கெஞ்சிருக்கூடாதா? அண்ணா என்ன மன்னிச்சிருந்தா பாசம் வந்திருக்காதா? ஆனா இது எல்லாமே அவர் தீர்க்க தரிசனமா பார்த்தாரு. என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு ஆண்டவர், பரவாயில்ல, என்னை எங்க கொண்டு போகடா. துன்பங்கள் வருதா, பிரச்சனைகள் வருதா, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இதுவா பார்க்காதீங்க. கர்த்தருக்குள்ள நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தீங்கன்னா, எனக்கு துன்பங்கள் குழிகள் பழிகள் வந்தா கூட இல்ல, இது எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? எனக்கு துன்பம் வந்துச்சுன்னா இதுக்கு தீர்க்க தரிசனம், நம்ம தீர்க்க தரிசனம் தான், இது எனக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உயர்த்து வந்துட்டார், இதுக்கு தீர்க்க தரிசனம். இது அதனால இதை வந்து நான் தப்பா பேசக்கூடாது. இது தீர்க்க தரிசனத்தை யாராவது தப்பா பேசுவீங்களா? வசனத்தை தப்பா பேசுவீங்களா? அப்ப துன்பமான சூழ்நிலைக்கு தப்பா பேசுவீங்களா? இல்ல, பேச மாட்டேன். இது கர்த்தர் அனுமதிக்கிறது. கர்த்தருக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருந்து எனக்கு துன்பம் வந்தா அது எனக்கு என்ன பண்ணாது, நான் படிக்க மாட்டேன். வாப்ப குழிகள் வரும், படிகள் வரும், கண்டபடி பேசுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா திட்டுவாங்க. ஆதியாகமம் 39:9 வாசிங்க. இப்ப பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா என்ன நடந்துதாங்க? பழி வந்துச்சு, உயர்வுக்கான ஷார்ட்கட் வந்துச்சு. போதும். தேவனுக்கு விரோதமாய் கையில விலங்கு போட்டாங்க, குழியில போட்டாங்க. அப்பெல்லாம் அதை விலங்கா பார்க்கல. எதை விலங்கா பார்த்தாரு அவர்? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கேள்வி உங்ககிட்ட, எதை விலங்கா பார்த்தாரு? விலங்குனா சிங்கம், இதுல புலி நினைச்சு. எந்த விலங்கு? விலங்குனா பாவத்தை விலங்காக பார்த்தார். எத்தனை பேர் இந்த வருட இறுதியில வந்த நாம இத்தனை நாள் நம்ம ஆசீர்வாதம் பெற முடியாது, நம்ம கைகளை கட்டுப்படப்படுதுன்னா பிரச்சனையை குறிச்சு பயப்படாதீங்க, அதெல்லாம் ஆண்டவர் நீக்கிடுவார். பாவம் தான் மோசமான ஒன்று.
இத்தனை இதுல வாய் திறவாத யோசேப்பு, அண்ணன் கிட்ட கெஞ்சாத யோசேப்பு, அப்பா கிட்ட கெஞ்சாத யோசேப்பு, வேற எகிப்தியன் கிட்ட இஸ்மாயிலுடைய சந்ததிக்குள்ள கொண்டு போகும்போது அப்பவும் கெஞ்சாத யோசேப்பு இந்த இடத்துல வாய் திறந்து பேசி ஓடி வராருங்க. வெளியில அங்கிருந்து ஓடி வராரு. ஏன்? இதுதான் எனக்கு உண்மையான விலங்கு, இதுதான் எனக்கு உண்மையான குழி. நான் வாழ்க்கையில உயர முடியாத அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் பின் வாங்கினேன்னா அதுதான் என்ன பெரிய குழியிலே தள்ளும். என்ன சொன்ன? எது குழி பெரிய குழியில தள்ளிடும்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி அவருக்கு முன்னாடி நான் துரோகம் பண்ணனா அதுதான் என்ன பண்ணிடும்? எதிர் தள்ளிடும். அப்படி இந்த வருட இறுதியில வந்து நம்ம யோசேப்பு எவ்வளவு பெரிய உதாரண எக்ஸாம்பிளா இருக்காரு. கவனிச்சிங்களா? நான் சொல்றது கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்க. அப்ப வாழ்க்கையில உயர்வு வந்துச்சுன்னா என்ன வரும்? முதல்ல அப்படியே படிக்கட்டு போல மேல அப்படியே நடந்து போயிருதுல, படிக்கட்டு மேல யாருன்னா தடிக்கு கீழே விழ வேண்டியதான் வரும். குடி வரும், குடிச்சு தள்ளுவான், பழி வரும், கண்டபடி பேசுவான். ஆனாலும் நியமித்த இலக்கில் கடவுள் நடந்து செல்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்க தட்டி ஒரு நாமத்தை மேம்படுத்தலாமா? அந்த இலக்கில் கடவுள் உங்களை நடந்து செல்வார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் பின் வாங்குவது இல்லை என்று நீங்க உறுதியோடு கூட இருங்க. யோசேப்புக்கு விலங்கு வந்தாலும், குடி வந்தாலும், படி வந்தாலும் அவர் கர்த்தரை விட்டு விலகவில்லை. அவருக்கு முன்னாடி அவருடைய வார்த்தை புடமிடுவதற்கு தன்னை விட்டு கொடுத்தார். நீங்களும் விட்டு கொடுங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் எதுக்கு இப்ப நான் பேசணும்னா, இந்த வருட இறுதியில அடுத்த வருஷத்துல இதெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. அடுத்த வருஷத்துல உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும். இதுல சேஞ்சஸ் வராது. நான் வாழ்க்கையில அப்படியே ஆசீர்வாதமாவே போனா நான் போய் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வரும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் தான் உங்களை வெற்றி பெற வைக்கும். அந்த சேஞ்சஸ் என்ன சேஞ்சுனா, நான் கர்த்தருடைய வேதத்தை விட்டு பின் வாங்குவதில்லை என்று நீங்க உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டு கொடுத்து பாருங்க. லைஃப்ல சக்சஸ் ஆகிட்டே போயிருக்கலாம். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த தலைப்பு மூணாவது சொன்னா, உயர்வு கடவுள் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் உயர்வு கொடுத்துருப்பாரு, ஆசீர்வாதம். அது நிறைவேறணும்னா ஷார்ட்கட்ஸ் வரும் தெரியுமா? என்னென்ன ஒன்னாலும் நடுவில் வரலாம். அதை நினைச்சு பயந்து பதறி பின்வாங்கிடாதீங்க. மூணாவது தலைப்பு. ஓகேவா? நீங்க எடுத்த இலக்குல ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலக போறேன். அது நீங்க உறுதியா இருங்க, சக்சஸ் தாங்க. கடைசியா ஒண்ணு, நான் இது முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தையை நான் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு மாத்திரம் நான் பின்பற்றக்கூடாது. என்ன சொன்னேன்? அதை நான் கர்த்தருடைய வார்த்தையில நித்திய ஜீவன் இருக்குன்னு பார்த்து நான் பின்பற்றுவேன். ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பின்பற்றிட்டு கர்த்தருடைய நித்திய ஜீவன் சம்பந்தமா பேசும்போது பின்வாங்கிட கூடாது. என்ன சொன்னேன்? நித்திய ஜீவன் சம்பந்தமான கண்டிப்புகள் வருமா வராதா? அடுத்த வருஷத்துல வரும். பிரசங்கம் இன்னைக்கு எல்லாருக்குமே பிரசங்கம் இனிப்பா வரணும். என்னது? எல்லாம் இனிப்பா குலோப் ஜாமுன் மாதிரி எல்லாம் கொடுக்கணும். அதுதான் எல்லாம் இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே இனிமை தரக்கூடியதுதான். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பு எல்லாமே இனிமை தரக்கூடியதுதான். அதை நீங்க விசுவாசிங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு காரியத்தை காட்ட பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் எடுங்க. இது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இதுலதான் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய சீஷர்களே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் எடுங்க. நிலைவாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை நீங்க சரியா விசுவாசிக்கலன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, யோவான் 6:60 வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடலா இருக்கிறதோ? இடல் தான் இன்னைக்கு இது கடைசி காலங்களில் இடலா தான் இருக்கு. நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை பேசும்போது இடலா தான் இருக்குது. அது வரலாம் அவன் வரான். நான் கண்டிச்சா மட்டும் எத்துக்கிறது கிடையாது, பின்வாங்கிறது உடனே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு. கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பா கண்டிக்க தான் செய்யும். உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை யார் மாத்திக்கணும்? இந்த வருடம் இதுல நம்ம என்ன முடிவெடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்காக யார் மாறணும்? நாம. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் என்ன மாத்திப்பேனே தவிர கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக ஒருபோதும் மாறவே மாறாது. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும், கண்டிப்பையும் கொடுக்கும். ஆசீர்வாதங்களையும் கொடுப்போம், கண்டிப்பையும் கொடுக்கும். ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் நான் கர்த்தரை பின்பற்றுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பின்வாங்கி போயிடுவீங்க. இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. கூட இருக்கிற சீடர்களும் பின்வாங்கி போயிட்டாங்க. நிறைய எத்தனை பேர் சீடர்கள்? அங்க சீடர்கள் நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. இப்ப 61ஆம் வசனம் வாசிங்க. சீஷர்கள் அவரை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவரை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்கள், ஆனால் எப்படி இருக்கும்? 66ஆம் வசனம் வாசிமா. அது முதல் அவருடைய சீஷர் அநேகர் அவனை கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசுக்கே இந்த கதி நடந்துச்சு. இயேசுக்கே இந்த கதி நடந்தது. சத்தியத்தின் படி வாழ்றது. அது சத்தியத்தை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். நீங்க உறுதி கொள்ளணும். இந்த கடைசி நாட்கள்ல சத்திய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. கூட்டத்தை வச்சியோ அங்க நடக்கிற ஒரு அலங்கரிப்புகளை வைத்து தான் நீங்க நிறைய மதிப்பிடப்பட்டீங்கன்னா மதிச்சீங்கன்னா அது கண்டிப்பாக சரியானது அல்ல.
சத்தியம் அங்க பிரசங்கிக்கப்படுதா, அந்த சத்திய வார்த்தை நிச்சயமா உங்களை கண்டிக்கும். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா ஆவியானவர் கண்டிப்பார். கண்டிக்க மாட்டாரா? ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும். நீங்க மம்மி சொன்னாங்க அருமையான வார்த்தை, கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் பிரியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மம்மி மூலமா கடவுள் நம்ம கூட பேசுறாரு. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறேன்றாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? எது மேல பிரியமா இருக்கணும்ன்றது நம்மளே ஒப்பிட்டு பார்த்துக்கணும். எது மேல பிரியமா இருக்கணும் நாம, அதுதான் இப்ப பேசுறாரு ஆண்டவர். உங்க ஒன்னையே நேசிக்கிறேன் முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு மம்மி மூலமா, உண்மையில் பிரியமா இருக்கான்ட்டாரு. பதிலுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பிரியமா இருக்கேன், தேங்க்யூ ஆண்டவரே, இந்த ரிசீவ் பண்ணிட்டு அப்படி இல்லை. நீங்க என்ன கொடுக்க போறீங்க ஆண்டவருக்கு? நான் உங்களுடைய வார்த்தையை விட்டு இன்னும் வாங்குவதில்லை. இந்த வருட இறுதியில ஒரு உறுதி எடுங்க. அதனால்தான் பேதுரு மற்ற எல்லாத்த விட ஸ்பெஷலா காணப்படுறாரு. வாசிங்க, யோவான் 6:68 வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. உம்மை விட்டுட்டு நாங்க எங்க ஆண்டவர் போவோம்? உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. எல்லாமே எனக்கு ஆசீர்வாதங்களை மட்டும் தரதில்லை. அங்கதான் அவர் ஸ்பெசிபிக்கா ஒரு கோடு போட்டு காட்டுறாரு பேதுரு. அந்த ஜனங்களுக்கு அதை பார்க்க தெரியல, ஆனா அவர் பார்த்து கோடு போட்டு காட்டுறாரு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? வாங்க மாட்டேன். எங்க போக முடியும்? எங்க போனாலும் ஆபத்து தான். உங்களுக்குள்ளதான் எனக்கு நிம்மதி. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வார்த்தைக்குள்ளதான் எனக்கு நிம்மதி. இதை நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. ஒரு சில ஆசீர்வாத வார்த்தைகளை காட்டி நான் முடிக்க போறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நீங்க அப்படியாக உறுதி கொண்டு நீங்க நேசிங்கன்னா உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடவுள் மாற்றி விடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கண்ணீர் வருதா? இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு அப்ளை ஆகும். வாசிங்க சங்கீதம் 119 136 வாசிங்க. சங்கீதம் 119 136. இதை நீங்க உணர்ந்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இந்த நீர் தாரைகள் ஓடுகிறது. இந்த பாரம் நமக்கு வந்திருக்குதா? மனுஷர் காத்து நடவாதபடியால். எத்தனை பேர் காத்து நடவாம போறாங்களே ஆண்டவரே? எதுக்கெல்லாம் நம்ம பிரச்சனைகளுக்காக கண்ணீர் விட்டே நமக்கு பாதி நேரம் போயிடுது, கண்ணீர்லாம் காலி ஆயிடுது நிறைய பேர். கரெக்டா இல்லையா? ஆனா நீங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடவாதனால அவர் கண்ணீர் விட்டுருக்காரு. அதுவும் எப்படி கண்ணீர் விட்டுருக்காரு பாத்தீங்க? இந்த வருடம் இறுதியில நாம இதை மனதில் உறுதி கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு எல்லாமே. சங்கீதம் 119:61 வாசிக்குமா? துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்கின்றன, உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. 143 வாசிங்களா? சங்கீதம் 119 143 வாசிங்க. இப்போ வாசிங்களா? அதுதான் உன் வாழ்க்கையில மன மகிழ்ச்சி. இந்த 119 ஹோம்வொர்க்கா கொடுக்குறேன். நீங்க 165 வசனம்லாம் வாசிங்க. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த 119 165ல உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இடரல் இல்லை. நீங்க நிறைய வசனங்களை வீட்டுல போய் 119 நீங்க வாசிக்கிறீங்க. நீ உட்கார்ந்து வாசிக்கவே முடியாத அளவுக்கு அதுல நிறைய வசனங்கள் இருக்கு. உட்கார்ந்து வாசிப்பீங்களா? எத்தனை பேர் வாசிக்க போறீங்க? சங்கீதம் 119 உட்கார்ந்து எவ்வளவு நேரம் இருந்தாலும் உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை விட்டு பாருங்க. அதுதான் நீங்க ஹோம் இருக்கு. ஓகேவா? மொத்தம் எத்தனை தலைப்புகள் பார்த்தோம் இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் தீர்மானம் சொல்லி முடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? என்ன தீர்மானம் எடுக்கணும் இந்த வருஷத்துல? கர்த்தருடைய வேதத்தை விட்டு பின் வாங்குவதில்லைன்னு தீர்மானம் எடுங்க. எப்படி எடுக்கணும்? அதுக்கு உதாரணங்கள் காட்டணும். முழு இருதயத்தோட பின்பற்றணும். அதுக்கு உதாரணங்களை எதுவும் ஆபிரகாமையும் காமிச்சார். ரெண்டாவது என்ன சொன்ன சொல்லுங்க? இக்கட்டு நேரம் வரும், அப்பவும் அப்படி கர்த்தருடைய வேதத்தை விட்டு நானு பின்வாங்க மாட்டேன். மூணாவது என்ன சொன்னேன்? வாழ்க்கையில உயர்வு வரும், ஷார்ட்கட்ல கூட உயர்றதுக்கு வரும். அப்போ கூட நான் கர்த்தரை விட்டு குழிகள் வரும், பழிகள் வரும், அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு. நாலாவது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை வெறும் ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதங்களுக்காக நான் பின்பற்றினா நான் பின்வாங்கி போயிடுவேன். நித்திய ஜீவன் அதுல இருக்குன்றதை உணர்ந்து நான் அதுல பின்பற்றுவேன். நித்திய ஜீவன் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பு வரும், எல்லாம் வரும். நான் பரிசுத்தம் அடையணும் அல்லவா? கண்டிப்பு வரும், எல்லாம் வரும். அதை உணர்ந்து நான் அதை பின்பற்றணும்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. இப்போ இந்த வசனம் உங்க வாழ்க்கையெல்லாம் அப்ளை ஆகும். நீங்க என்னென்ன தேடிட்டு இருக்கீங்களோ, பர்சனலா, உலகத்துல, வேலையில, ஸ்கூல்ல ஒரு உயர்வெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களே இந்த வசனத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஆமே, கரங்களை தட்டி அவர் நாமத்தை பயன்படுத்தலாமா? உங்க வாழ்க்கைக்குரிய காரியங்களும் இதுலதான் அமைஞ்சிருக்கு. எல்லாமே இதுல அமைஞ்சிருக்கு. அப்ப நீங்க தேட வேண்டியது, பின்பற்ற வேண்டியது கர்த்தருடைய வேதமே. ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.